We have a Suzuki V-Strom with us. Yes, இந்த வண்டியோட இப்போ டூரிங் ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆக போகுது. ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக டேங்க் ஃபில் பண்ணிட்டு அண்ட் மதுரைக்கு போக போகிறோம். ஓகே ரைட்டு, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஆல் ரைட். ஃபிஃப்த் கியரில் லோவஸ்ட்டாக 38 அது வேறு கீழே போய்மா. ஸோ யா, உங்களை நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து பார்க்குறேன். பாய். ஆல் ரைட். சுற்றி முற்றி கேடிஎம்மாக இருக்குன்னு தோணுதில்ல. ஏன் கேடிஎம்மாக இருக்குது அப்படின்னா, எஸ் டியூக் 390 ஆக்சுவலாக வந்து நான் ரிவ்யூக்கு கேட்டிருந்தேன் அண்ட் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணுறதுக்காக. அண்ட் ஏ அதை தான் இப்போ பண்ணி முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். மணி கிட்டத்தட்ட வந்து 7:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு தென் வி ஹாவ் டு மூவ் ஃபார் ராம்நாடு. அது ஒன்று இருக்குது. ஸோ இப்போயா நான் இப்போ சிட்டிக்குள்ளே தான் போகிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சிட்டிக்குள்ளே தான் இப்போ போவேன். சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வண்டியை பார்த்துடலாம். அந்த வண்டியை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த வண்டியை ஓட்டுறப்போ எனக்கு ஒரு மாதிரியாக எனக்கு ஃபீல் ஆகுது. சிட்டியில் ஓட்டுறதுக்குலாம் ஜம்முன்னு இருக்குது. ஹெட்லைட் விசிபிலிட்டி நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஹைபீம் தான் ஓடிட்டு இருக்குது. எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஹெட்லைட் விசிபிலிட்டி not at all good as the segmentக்கு வந்து இது not at all good தான். could be improved தான் சொல்றேன். இந்த வண்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. பட் அது எதுவுமே பண்ணாம சுசுகி அப்படியே வச்சிருக்காங்க. அது ஏன்னா சத்தியமா எனக்கு புரியல. ஆனா இந்த வண்டியெல்லாம் ஷுட் பி a good and hot selling பைக்கா இருக்க வேண்டிய பைக்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வண்டியில் எனக்கு. சீரியஸ்லி வேறு எந்த வண்டியிலும் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. டியூக்ல இன்னைக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை விட டியூக்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் வேற எந்த வண்டியிலையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது கிடையாது. அதெல்லாம் பண்ண டெஸ்ட்லாம் ரொம்ப வியர்டா பண்ணி வச்சிருக்கேன். ரிவ்யூ நல்லா வாக்கவும் நல்லா சூப்பராக பண்ணிட்டேன். என்ன சொல்றது, ரைட் ரிவ்யூ முடிக்கிறப்போ வந்து சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை வந்து நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஊர் உலகத்துல பண்ணாத ஒரு டெஸ்ட்டை நான் என்னோட வீடியோல நான் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு விஷயத்த நீங்க வந்து எந்த ரிவ்யூலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த ரிவ்யூலையும் இந்த ரிவ்யூல கூட நீங்க நல்லா பார்க்க முடியாது. அந்த ரிவ்யூல மட்டும்தான் நல்லா பண்ணவே முடியும், பார்க்கவும் முடியும். ஸோ ஏன் அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி யூ ஹாவ் டு வாட் டு டு யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பின்னாடி எக்கச்சக்க எஃபோர்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த எஃபோர்ட்ஸ்லாம் வந்து வியூவர்ஸான உங்களுக்காக மட்டுமே தான். நான் இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் அப்படியே சொல்லுங்கள். இல்லை இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன லைக் நான் என்ன பண்ணால் நீங்கள் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. பிகாஸ் தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மீ. ஹைவேல இதோட த்ரோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பார்க்கலாம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் மதுரை தொப்பக்குளம். கைண்ட் ஆஃப் ஒரு கல்ட்டாவே இது மாறிட்டு இருக்குது. ஈவினிங் ஆனால் வந்து இங்க தனியாக ஒரு கூட்டமே, ஒரு திருவிழா மாதிரி இங்கே நடக்கும். யூஸ்வலா வீக்கெண்ட்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. இப்போ நீங்க பாக்குறீங்களா எவ்வளோ பைக்ஸ் எல்லாமே வந்து அங்கே தொப்பக்குளம் பக்கத்தில் இருக்க அந்த ஷாப்ஸ்ல எல்லாமே இங்கே மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் இருக்கும். சீரியஸ்லி ஒன் ஆஃப் த இது வந்து திருவிழாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வீக்கெண்ட்னா எல்லாருமே வந்து கூடி பழகி மீட் பண்ற ஒரு இடம் தான் வந்து இந்த தெப்பக்குளம். இட் ஹாஸ் என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹிஸ்டரி இதுக்கெல்லாம் இருக்குது. காரணமாக பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கடை நைஸ்ல. லைக் நம்ம மெரினா பீச்லாம் இருக்குல்ல சென்னையில, மெரினா பீச் அந்த மாதிரி வந்து பெசன்ட் நகர் பெசி பீச். ஸோ அங்கே எப்படி வீக்கெண்ட்ஸ் ஆனால் ஒரு கூட்டம் வருமோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு சீனா மதுரையின்னு நினைக்கும். வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கனால வந்து டக்குன்னு கட்டும் பண்ண முடியல. ஆனால் பின்னாடி லென்த் அதிகம். மற்ற வண்டி மாதிரி டக்குன்னுலாம் கட் பண்ண முடியாது. சிக்னல் அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, சிக்னல் அங்கே இருக்குது. நான் அங்கே நிற்கிறேன். தட் இஸ் மதுரை. என் அந்த வண்டி கேப்லாம் போக முடியாது. அந்த வண்டி பெரிய வண்டி போகிறவன் போகட்டும். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 114 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் நான் ஓட்டி இருக்கேன்.
ஸோ பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத. எண்டில் நான் வந்து பெட்ரோல் போடுறேன். கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் ஓட்ட வேண்டியது இருக்குது. டிராஃபிக்கில் ஓட்டுறப்போ கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் ஓட்டணும். நம்ம வந்து டக்குன்னு வந்து கட் பண்ணுறது இல்லாட்டி வந்து சைடு ஒதுங்குறதுலாம் இந்த வண்டியில் நடக்கவே நடக்காது. அது இல்லாமல் வந்து கரெக்டாக நம்ம இதுவும் பண்ணணும், பிரேக்ஸும் போட்டுருணும். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஈஸியாக வந்து மற்ற பைக்ஸ் இல்லாமல் மற்ற பைக்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து நம்ம ஈஸியாக வண்டியை இடிச்சிடுவோம். கவனத்தை சதற விட்டுறாதரா தினேஷ். இவன்ட்டு சார்ஜ் இருக்கான்னு தெரியல. எப்படியும் 90 இருக்கும். ஸோ போகிறப்போ வந்து சார்ஜ் கண்டிப்பாக காலியாயிரும் போல் வீட்டுக்கு போகிறக்குள்ள. இதெல்லாம் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ காட்டுறான் அவன்? 30 காட்டுறான் ஆவரேஜ் மைலேஜ். பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டுக்கு போகிறப்போ இல்லை ஷோரூம் போகிறப்போ எவ்வளோ மைலேஜ் காட்டுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம் மைலேஜ் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத. பர்ச்சேஸ் ஓவர். இதில் வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சு ஒரு வழியாக கரெக்டாக 8:10 நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ இந்த டிராஃபிக்கில் எப்பா செம்ம இது. லக்கிலி இந்த வண்டி வெயிட்டாக இல்லை. இந்த இடத்துல நான் ஹிமாலயன் மட்டும் வச்சிருந்துருந்தேன், எனக்கு ஒவ்வொரு அம்சலையும் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஹெவினஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த பஞ்சாயத்து இதில் இப்போதைக்கு இல்லை, டியூ டு லெஸ் வெயிட். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ டிராஃபிக்கில் சிக்கி 3 சிக்னல் தாண்டினதுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து ரிங் ரோடுன்ற பாருங்க. ஆமாம், சர்வீஸ் ரோடு எடுக்கணும். சர்வீஸ் ரோடுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து ரிங் ரோடு எடுக்க முடியும். ஸோ எப்படின்னா போகிறதுக்கு 2.5 hours ஆகுதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவன் அவன் யாச்சிருந்தா அவனை கூப்பிட்டு போகலாம். இப்போ ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க? இப்போ டிராஃபிக்ல போயிட்டு இருக்கேன், ஹெட்லைட் ஆன்ல ஆச்சு இருக்குன்னு தோணுதா? சீரியஸ்லி இந்த அளவுக்கு வந்து நான் ஐபி ஆன்ல இருக்கு பாத்தீங்கன்னா, ஐபி ஆன்ல வச்சிருக்கேன். என்ன ஹெட்லைட் இது இல்லை, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆகுது. டியூக் நல்லா இருந்துச்சு. டியூக் 390 வந்து இப்போ ஓட்டுனதுல இது பெஸ்ட், நல்லா இருந்துச்சு. எஸ், அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் தான் நான் மோஸ்ட் ப்ராப்ளி அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குற டைமில் இந்த பைக் இருந்துச்சு அப்படின்னா, சரி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆத்தாடி என்ன டிராஃபிக்கு, அந்த நாளே இவ்வளோ டிராஃபிக்கா பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ பட்டனை தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்து நான் பண்ணவே செய்கிறேன். ஸோ அதுக்கான சப்போர்ட் கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக பண்ணலாம். ஸோ நைட்டு பகல் அப்படின்னு பார்க்காம உங்களுக்காக இந்த வண்டியை ஓட்டி நான் ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு உங்களோட சப்போர்ட் தான் வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு யார் இந்த வீஸ்டோன்ஸ் பைக்கை பற்றி ஒரு ஐடியா லைக் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களோ டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்கள். கமெண்ட் யாரும் பண்ணவே மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப்பும் யாரும் பண்ண மாட்டேறீங்க. ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். யாருக்காச்சும் டவுட்டோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு பையன் கூட எனக்கு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்டே பண்ணல. ஸோ தட்ஸ் வாட். நான் போய் டேங்க் ஃபில் பண்ணி தரணும். எஸ், வித் மை ஃபக்கிங் ஓன் மணி டேங்க் ஃபில் பண்ணி தரணும். ஏன்னா இது வந்து என்னோட ஓன் மணியில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஓகே, இதுதான் லோபின். ஓமை கார்டு இதுதான் ஐபிஎம். ஐபிஎம்மே கீழே தான் பார்க்குது. ஏய் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? மற்ற யாருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த டிசைனும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்களா எப்படி? எஸ், ஹைவேக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் வீஸ்டனுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட். சீரியஸ்லி
திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் பிளேஸ் எனக்கு தான் ஈஸ்ட் ரூமுக்கு இந்த பிளான்டடாக நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஐம் கோயிங் டு க்ரோஸ் ஒரு 100 அந்த மாதிரி தான் நான் போய் போகிறேன். ஸோ இது எப்படி எனக்கு நைட் லைஃப் கேப்சர் ஆகும்னு தெரில. நான் கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 1 hour வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வீடியோ எடுத்துருவேன் நம்புறேன். நைட்ல உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நைட்டுக்கான நீடு வந்து டெஃபினட்டா இருக்குது. ஏன்னா நைட்ல நீங்க அந்த இது இல்லாம போனீங்க அப்படின்னா எதுவுமே தெரியல சரியா. சுத்தமா விசிபிலிட்டியே இல்லை. இப்போ நம்ம பாட்டுக்கு டேட் போட்டு வரான், நமக்கு எதுவுமே தெரியல. என்னன்னு சொல்லட்டா சொல்லுங்க. ஸ்பீடா போறதுக்கு வந்து வண்டி கெட்டுக்குள்ள இருக்குது. நான் லைட்டிங் சுத்தமா இல்லாதனால எதுவுமே பண்ண முடியல. ரைட்ரா சமமலை சுத்தமா தெரியல. விசிபிலிட்டி கெட்டிங் 0 ப்ரோ. அது மட்டும் நான் சொல்ல, சும்மாவே தெரியாது. இது வேற. ஓகே, மழை வேற ஹெவியா வருது. நான் வந்து பெட்ரோல் பங்க் போயே நான் கண்டினியூ பண்றேன். இல்லாட்டி போன் ஃபுல்லா காலி ஆயிரும் போல. நான் டோல் கேட் போயிட்டு அவ்வளோ ஹெவியா மழை வரும்னு நினைச்சு பார்க்கல. நல்லா பயங்கரமா மழை வந்து கொட்டு கொட்டு மட்டும் இருக்கும். எப்படி மழை வருது. காய்ஸ், மழை வந்து செமையா வந்துருச்சு. என்னோட ஹெல்மெட்லயும் நீங்க பார்க்கலாம், இஷ்டத்துக்கு வந்து பெஞ்சிட்டு இருக்குது. என்னால் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ ஓடி இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்கிறேன். பாய். ஃபுல் டேங்க். ஆமாம், மார்னிங் போட்டது முடிஞ்சிருக்கும். மதுரைக்கு போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது. ஓகே போதும் கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ பெட்ரோல் வந்து நான் திரும்ப போட்டுட்டேன். ஸோ எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 8.85 லிட்டர் வந்து நம்ம கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். சரியா, 9,600 ரூபா நான் பே பண்ணிவிட்டு
கால்குலேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வரேன். ஃபைனலாக நான் ஷோரூமுக்கு ரீச் ஆகிட்டேன். ரன்மாடுக்கு மணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10:15 10:15 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போகணும் அகெயின். ஸோ என்னோட இன்னொரு விஷயம், நான் பெட்ரோல் வந்து எவ்வளோ போட்டிருந்தேன் அப்படின்னா 8.85 லிட்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து நான் பெட்ரோல் போட்டேன். ஸோ டோட்டலாக நான் ஓட்டின டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 240 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு நான் கால்குலேட் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சது அப்படின்னா லைக் 27.14 அந்த இதுதான் வந்து இதோட மைலேஜ். இப்போ நான் இந்த வண்டியை ஓட்டினதோட மைலேஜ் இதுதான் வந்து கரெக்டான மைலேஜா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. பிகாஸ் நான் வந்து டிராஃபிக்லையும் ஓட்டினேன், ஹைவேஸில் வந்து அடிச்சு தான் ஓட்டினேன். உங்களுக்கே தெரியும் 130+ வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து க்ரூஸும் பண்ணோம். ஸோ அப்படின்றப்போ டெஃபினட்டாக மைலேஜ் வந்து அடி வாங்க தான் செய்யும். மோர் தென் 240 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. இன்னும் வந்து ஒரு 4 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஃபுல் டேங்குக்கு உங்களால் வந்து மோர் தென் ஒரு 300-350+ மைலேஜை எடுத்துட முடியும். அப்படி பார்க்குறப்போ இது வந்து ஒரு டீசெண்டான மைலேஜ் இல்லாட்டி ஒரு டீசெண்டான ரைடிங் ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சில விஷயங்களும் நான் வந்து இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு ஃபுட் பெக்ஸில், என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு ஆக்சுவலாக வந்து 2 விஷயம் காரணமாக இருக்கலாம். ஒன்று மேபி இந்த பைக்கில் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது தான் உண்மையாக இருக்கும். இன்னொன்று இந்த வண்டி ஆக்சுவலாக டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள், கைண்ட் ஆஃப் அன் அன்மெயின்டைன்டு வெஹிக்கிள். அதனால கூட எனக்கு வந்து மைலேஜும் சரி வைப்ரேஷனும் கம்மியாக இருந்துக்கலாம். ஈவன் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்குறப்ப கூட நமக்கு 30+ மைலேஜ் அந்த மாதிரி தான் அது காட்டிட்டு இருந்தான். பட் நமக்கு ரியல் டைமாக வந்து வெறும் 27 தான் வந்திருக்கு, விச் இஸ் ரியலி சேட். அண்ட் த திங் இட் ஹேஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்னா இதோட ஹெட்லைட்ஸ் சத்தியமாக நல்லா இல்லை. தே ஹேவ் டு இம்ப்ரூவ். இல்லை இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கையோட 2 ஆக்சிலரி லைட்டையும் அப்படியே வாங்கிட்டு போய் ஃபிட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஹெட்லைட்ஸை வச்சுட்டு மலையிலையோ இல்லாட்டி வந்து ஒரு ஹைவேலையோ உங்களால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னால் ஓட்ட முடியல. 110, 120 நான் போகிறப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து நான் எங்கே போகிறேன், நான் இப்போ ரூட் இருக்குதா அப்படின்றதே சம்டைம்ஸ் என்னால் வந்து கணிக்க முடியல. முக்கியமாக நம்மளால் ரூரல் மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம ஓட்டுறப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அன்பிரிடிக்டபிள். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆஃப் ரோடுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா அதை மறந்துடுங்க. ஆஃப் ரோடு வீஸ்டோமில் வந்து ஒரு ஜஸ்ட் ஜோக். இதை வச்சு ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து ஆன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டூரருக்கு வந்து சஸ்பென்ஷன் குவாலிட்டி அப்படின்றது வந்து லைக் என்ன சொல்ற கொஞ்சம் ப்ளஷ்ஷியாக வேணும். பட் ரியரில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. சோலோவாக ரைட் பண்ணுறப்போ என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. மேபி நீங்கள் பில்லியனோட ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் ஆகிறப்போ வந்து நம்மளால் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான சஸ்பென்ஷன் ட்ராவலை ஃபீல் பண்ண முடியும். தட்ஸ் த 2-1. அண்ட் நீங்கள் பில்லியனோட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க, பில்லியனோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி சீரியஸாக நல்லா சூட் ஆகும். ஏன்னா இதோட பில்லியன் சீட்டுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரொம்ப ப்ராடாக கொடுத்துருக்காங்க. மற்ற வேற என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பல்ஸ் 210 இருக்கட்டும், ஈவன் நம்ம அட்வென்ச்சர் சீரிஸ் போனாலும் சரி, ஹிமாலயன் சீட் போனாலும் வந்து பில்லியனோட சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் திஸ் ஒன் ஹேஸ் ப்ராடர் சீட். நீங்கள் டெஃபினட்டாக போகலாம். அண்ட் ஏன் ஹைட்டுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இதோட வைப்பினாலே எனக்கு வந்து லைட்டாக எனக்கு நீல கொஞ்சம் பெயின் வந்துச்சு. மற்றபடி வந்து வேற எங்கேயும் எனக்கு ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெயினும் வந்து எனக்கு தெரியலை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதோட இன்ஜினோட ஹீட்டிங் அப்படின்றது வந்து என்னால் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணவே முடியலை. ஒரு சர்டைன் டைமில் நான் மதுரையில் வந்து ஜஸ்ட் ரொம்ப பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நான் வந்து மாட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபீலே ஆச்சு. லைட்டாக எனக்கு அதோட ரைட் கணுக்கால வந்து அந்த ஹீட்டிங்கோட ஃபீல் எனக்கு வந்ததே தவிர பாதர் பண்ணுற அளவுக்கோ முடியலடா என்னடா இவ்வளோ ஹீட் அடிக்குது அந்த மாதிரி வந்து அவ்வளோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஹீட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் இந்த பைக் வந்து ஒரு 10 out of 10. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹீட்டிங் ஒரு குறையா இந்த பைக்கில் சொல்லவே முடியாது. நான் இட் டஸ் த ஜாப் வெல் டன். லைக் வேறு எந்த பைக்ஸும் வந்து இந்த செக்மெண்ட்டில் பண்ணாத விஷயத்த வந்து இந்த பைக் பண்ணுது. அண்ட் வேற விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா திஸ் பைக்ஸ் நீட் அப்கிரேட்ஸ். இந்த பைக்கில் வந்து சுசுகி ஆக்சுவலாக எக்கச்சக்க அப்கிரேட்ஸ் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட் கலர் மட்டுமே மாற்றி கொடுத்தா 2025 ஒர்க் அவுட் ஆகாது. தே ஹாவ் டு மேக் அப்டேட் ஆன் த சஸ்பென்ஷன், த குவாலிட்டி ஆஃப் லைட்ஸ், குவாலிட்டி ஆஃப் பேனல்ஸும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த பைக்ஸ் கொடுத்தது. ரொம்ப பிளாஸ்டிக்கியாக ஒரு பைக்ஸ் கொடுத்தது. பார்க்க ரகடாக இருக்குது, பட் தொட்டு பார்த்தா கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக். பட் குட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நான் தப்பு சொல்ல. பட் தே ஹாவ் டு இம்ப்ரூவ். இன்னும் வந்து தெர் இஸ் அ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தான் என்னோட தாட். அண்ட் லாஸ்ட் 2 திங்ஸ் என்னன்னா, இதோட பிரேக்ஸ் ஃப்ரண்ட் வந்து சீரியஸ்லி நல்லா இருக்குது. லைக் இது போதும் தான், பட் ரியரில் வந்து நாட்
even are good enough. We have to upgrade. இந்த பிரேக் வந்து முடிஞ்சா ஆஃப்டர் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிருங்க, இல்லாட்டி இந்த பிரேக்ஸ் இருக்கிறத நீங்கள் மறந்துடுங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதோட ரியர் ஏபிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப இயர்லியாக எனக்கு கிக்கின் ஆச்சு. லிட்டரலி அதை என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு. சீரியஸ்லி சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ வந்து ரியர் ஏபிஎஸ் கிக்கின் ஆகி அந்த ரொம்ப என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது ஒரு மெயின் விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் கிளச் அண்ட் கியர் காம்பினேஷன்ஸ் வந்து சீரியஸ்லி பக்கா. இந்த கிளச் அண்ட் கியர் காம்பினேஷன், இதோட இன்ஜின், இதோட கூலிங் சிஸ்டம் வந்து இந்த பைக்கோட பெரிய ப்ளஸ். ஏன்னா நான் ஒரு இடத்துல கூட நல்லா பவர் லேக் ஃபீல் பண்ண முடியல. கியர் மாற்றணும், கிளச்சை பிடிக்கணும், அந்த அந்த இதுவே எனக்கு ஃபீலே ஆகலை. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா ரொம்ப நல்லா வந்து இதோட இன்ஜினாக இருக்கட்டும், கிளச் அண்ட் கியர் காம்பினேஷனாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பட் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இந்த பைக்கில் மாற்றினாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல பைக்காக, நல்ல சேல் இருக்க ஒரு பைக்காக அது மாற வாய்ப்பு இருக்கு. சரி, அப்டேட்டே இல்லை, இந்த பைக்கை வாங்கலாமா? உங்களுக்கு வந்து எனக்கு ஹீட்டிங் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு அந்தளவுக்கு ஹீட்லாம் ஆகக்கூடாது. இன்ஜினும் வந்து ஒரு நல்ல பஞ்சியான இன்ஜினாக இருக்கணும், ரிலையபிளான இன்ஜினாக இருக்கணும். எகெயின் ஐம் ஜஸ்ட் நோட் த வேர்ட் ரிலையபிளான இன்ஜின். ஏன்னா ரிலையபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்காக போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு ரிலையபிளான இன்ஜின், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். மெயின் இன்ஜினோட கோர் இருக்குல்ல, இந்த இன்ஜினோட கியர்ஸ் காம்பினேஷன்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப நாள் எனக்கு வரணும், எனக்கு லைஃப், அதோட ஒவ்வொரு பார்ட்டோட லைஃபும் வந்து ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் பண்ணுறவங்க சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெட்லைட்ஸ் நல்லா இல்லை, டெஃபினட்டாக நீங்கள் மாற்றிடுங்க, இல்லாட்டி ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு லைட்ஸ் வந்து போட்டுருங்க. அதே மாதிரி ரியரில் பிரேக்கும் நல்லா இல்லை. சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் சோலோ ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் லக்கேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, பட் வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸ் நீங்கள் சோலோவாக வந்து போகிறப்போ, சின்ன ஸ்மால் ட்ரிப்ஸ் போகிறப்போ வந்து யூ வில் ஃபீல் தட் லைக் ஹைவேல பக்காவாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு அன்டிலேஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ வந்து உங்களால் கிக்கின்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் யூ கேன் மேனேஜ் இட். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங் பேடிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த வண்டியை வாங்குறதா இருந்தால் டெஃபினட்டாக இந்த வண்டி வாங்கலாம். திஸ் டஸ் த ஜாப் ரியலி வெல். அண்ட் வேற எந்த பைக்கை இந்த மாதிரி ஒரு 1 day டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து தாட்டா சொல்லுங்கள். நான் அந்த ஷோரூம்ஸ் அப்ரோச் பண்ணி கேட்டு பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் டு பொன் சுசுகி ராம்நாட் இந்த வண்டியை நமக்கு ஃபுல் டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அலோவ் பண்ணதுக்கு. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன பைக் வேணும்னாலும் இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணிக்கலாம். எஸ், அதர் தன் தட் நான் உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். See you then. Bye bye.